சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 21ஆம் தேதி. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய பிறப்பினால் சுத்திகரிக்கப்படுகின்றோம். மேலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலம் மட்டுமே எல்லா அசுத்தத்திலிருந்தும் அனுதினமும் சுத்திகரிப்பை பெற முடியும். பிசாசு நம் வாழ்க்கையில் தொடர்ந்து சில அசுத்தங்களை கொண்டு வர முயற்சிக்கின்றான். ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருக்கும் வரை நமது பழைய சுபாவம் இன்னும் இருக்கும். இந்த பூமியில் நாம் ஒருபோதும் பரிபூர்ணத்தை அடைய முடியாது. ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரத்தில் பழைய மனிதன் என்று நாம் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நமது ஜென்ம சுபாவம் என்று நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக அசுத்தமாகும் ஒரு போக்கு நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த அசுத்தங்களிலிருந்து நாம் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். தீய எண்ணங்களை மனித முயற்சியால் தடுக்க முடியாது. ஜபத்தில் உங்கள் கண்களை மூடியிருந்தாலும் தீய எண்ணங்கள் வருவதை காணலாம். ஜபம் மற்றும் ஆராதனை நேரத்திலோ அல்லது இரவிலோ நம்முடைய தியான நேரத்திலோ இத்தகைய எண்ணங்கள் நுழைவதை நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக அசுத்தத்தை உருவாக்கும் சில காரியங்களை கேட்கின்றோம். இத்தகைய அசுத்தத்தை மனித முயற்சியால் அகற்ற முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு சுத்தமாக இருக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் மணவாட்டியை பற்றி வாசிக்கின்றோம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அளிக்கப்பட்டது என்ற வார்த்தை அவளுடைய வாஞ்சை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அவளுடைய விசுவாசத்தின் காரணமாக அவளுக்கு அந்த மெல்லிய வஸ்திரம் சுத்தமாகவும் வெண்மையாகவும் கொடுக்கப்பட்டது. நாமும் தினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு நபர் அசுத்தம் என்ற உணர்வு இருந்தால் அவன் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருக்க விரும்புவான். இவ்வாறு ஆவிக்குரிய ரீதியில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏங்க வேண்டும். அசுத்தம் உள்ளே நுழைவதை கண்ட நொடியே நாம் விசுவாசத்தின் மூலம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட விரும்ப வேண்டும். மேலும் இந்த இரத்தத்தை ஒரு நாளைக்கு 1000 முறை கூட நாம் கோரலாம். ஆட்டுக்குட்டியானவர் ஒருபோதும் நம்மை சுத்திகரிக்க மறுக்க மாட்டார். நாம் அவரிடம் செல்லும் போதெல்லாம் நம்மை சுத்திகரிக்க அவர் ஆயத்தமாகவும் தயாராகவும் இருக்கின்றார். இத்தகைய காரணத்தால் சுத்திகரிக்கப்படுவதும் அவருடைய வார்த்தையினால் தொடர்ந்து கழுவப்படுவதும் நமக்கு சுத்தமான மற்றும் வெண்மையான வஸ்திரத்தை கொடுக்கும். இது ஆட்டுக்குட்டியின் மணவாட்டியாக இருக்க சபையின் ஆயத்தமாகும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விசுவாசிகளை கற்புள்ள கன்னியாக காட்டுவதை பற்றி பவுல் பேசுகின்றான். மனைவியின் துரோகத்தின் எண்ணம் கணவனை எவ்வாறு துக்கப்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். பழுதற்ற விதத்தில் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்பதற்காக நாம் மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரிடம் வந்த பிறகு நாம் பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் குறைந்த அளவு இடத்தை கூட கொடுக்க மறுக்க வேண்டும். மேலும் ஒரு சிறிய அசுத்தத்தை கூட நம்மில் இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய கர்த்தர் நம்மை கழுவி சுத்தமாக வைத்திருக்க ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். நம்முடைய குருட்டுத்தன்மையால் நாம் கழுவப்பட மறுத்தால் அவருடன் நமக்கு பங்கில்லை. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசி எந்த அசுத்தத்திற்கும் மிகவும் உணர்வுள்ளவனாக இருக்க வேண்டும். பிசாசு மீண்டுமாக அசுத்தத்தை கொண்டு வர முயற்சிப்பான். ஆகவே நாம் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கள்ள போதக சபை ஒரு விபச்சாரியுடன் ஒப்பிடப்படுகிறது. பாவத்தில் வாழும் ஒரு பெண் பொய்யான போதக சபையின் பழக்க வழக்கங்கள், தூபம் காட்டுதல் மற்றும் விக்கிரகங்களை வணங்குதல் ஆகியவற்றை ஆவிக்குரிய விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். அநேக கட்டடங்கள் இவைகளால் நிரம்பியிருக்கிறது. இவற்றின் மூலம் பல்வேறு சடங்குகள் மற்றும் நடைமுறைகளின் மூலம் ஆவிக்குரிய விபச்சாரமானது அவர்களால் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்புள்ள கன்னி என்று அழைக்க முடியாது.